ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விருப்பம் என்றும் அக்கட்சியின் செயலாளர் பி சண்முகம் தெரிவித்தார். சாதிய ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வர தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்துள்ளது. ஆணையத்திடம் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் தங்களது கருத்துக்களை ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷாவிடம் தெரிவித்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பி சண்முகம், ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தனிச்சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு ஆணையத்தை அமைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் நீதிபதி KN பாஷா அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றகரமான நடவடிக்கை என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆணையத்தின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தனிச்சட்டத்தில் இடம்பெற வேண்டிய பல்வேறு அம்சங்கள் சம்பந்தமாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திருமண சட்டங்களில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் சம்பந்தமாகவும் விரிவான ஆலோசனைகளை, பரிந்துரைகளை நீதிபதியின் முன்னால் நாங்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விருப்பம் என்றும் அக்கட்சியின் செயலாளர் பி சண்முகம் தெரிவித்தார். சாதிய ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வர தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்துள்ளது. ஆணையத்திடம் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் தங்களது கருத்துக்களை ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷாவிடம் தெரிவித்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பி சண்முகம், ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தனிச்சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு ஆணையத்தை அமைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் நீதிபதி KN பாஷா அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றகரமான நடவடிக்கை என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆணையத்தின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தனிச்சட்டத்தில் இடம்பெற வேண்டிய பல்வேறு அம்சங்கள் சம்பந்தமாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திருமண சட்டங்களில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் சம்பந்தமாகவும் விரிவான ஆலோசனைகளை, பரிந்துரைகளை நீதிபதியின் முன்னால் நாங்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம்.